இருக்குது. டெசிமல் வேல்யூஸ்க்கு எப்படி மீச்சமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது 1 டிஜிட்டில் இருக்குது, இது 2 டிஜிட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ எது மேக்ஸிமம் டிஜிட்டாக இருக்குது அப்படின்னா 2 டிஜிட் வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மொத்தமாக இது 10, இது 100 அப்படிதானே. அப்போ டோட்டலாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஹோல் வேல்யூவை நீங்கள் 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே என்னவாயிரும் அப்படின்னா ஹோல் டிஜிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 300 ஆயிரும். இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2 டிஜிட் தள்ளி முன்னாடி வரணும் இல்லையா? ஸோ 270. இதை நீங்கள் 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 003. ஸோ 3 இந்த வேல்யூவை கவனிங்க நல்லா. இது 3 இருக்குது, இது 2.7 இருக்குது, 0.03 இருக்குது. ஓகேவா? இதில் மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள். மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க? இது 1 டிஜிட், இது 2 டிஜிட். அப்போ 2 டிஜிட் அப்படின்னா 10, 100. அப்போ ஹோல் வேல்யூ என்ன பண்ணுங்க அப்படின்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 300. இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2.700 சேர்ப்பீங்க இல்லையா? 00 சேர்க்கும் போது எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 270. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூவை 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 003. இன்னொரு என்ன பண்ணுவீங்க? இன்னும் 2 0 சேர்த்துப்பீங்க அப்படி தானே. இதோட 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி 2 0 அர்த்தம் அப்படி தானே. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு பாருங்கள்? 2 டிஜிட். அப்போ 1, 2. ஓகேங்களா? அப்போ என்ன இது 003. இந்த 0 நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அப்போ 3.00ங்கிற வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம்? 3ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த வேல்யூக்கு அப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்க தெரியும் இல்லையா? இதுக்கு காமன் ஃபேக்டர் என்னென்னு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் என்னது? 3. ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100. இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 90. இதை 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 1. திரும்ப என்ன நம்பரால் போடலான்னு பாருங்கள்? 10ஆல் போடலாம். ஓகே, 2 வேல்யூக்கு காமனாக இருந்தால் கூட என்னவாகும் அப்படின்னா மீச்சியமாக கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணுவீங்க? 10 வாட்டி இருக்கும் இல்லையா? இங்கே 9 வாட்டி இருக்கும். அதுக்கப்புறம் 1. இது 2க்கும் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பாருங்கள். இது 2க்கும் காமன் ஃபேக்டர் இருக்கா? இல்லை. 10ங்கிறது தனியாக வகுப்படும். 9ங்கிறது 10க்கும் 9க்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் ஹோலாக என்ன பண்ணிடுங்க? மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ இதோட எல்சிஎம் என்னது அப்படின்னா 3 × 10 × 10 × 9. ஓகேவா? சரி, கிடைக்கும் 27. 27 × 10 × 10 100. ஸோ 2000. இந்த வேல்யூ அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா 100ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணி தானே இந்த வேல்யூ கொண்டு வந்தோம். அப்போ என்ன பண்ணுங்க? 100ஆல் டிவைட் ஆகும்போது என்னவாகும் அப்படின்னா 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வேல்யூ கிடைக்கிது? 27. அப்போ இதோட எல்சிஎம் என்னது அப்படின்னா 27.